ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். 2024 அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? ரிஷபராசிக்கு உண்மையிலுமே இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமா ஆரம்பிக்குது. அக்டோபர் மாதம் எப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானாதிபதி புதன் உச்சமாக அதே இடத்துல இருக்கார். குருவோட பார்வையும் அந்த புதன் மேல விழுது. உங்களுக்கு இரட்டிப்பு அதிர்ஷ்டம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏற்கனவே ஒரு சுப கிரகமான குரு உங்களுடைய ராசியில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு குரு உங்களுடைய ராசியில இருக்கிறது. கொஞ்சம் அலைச்சல்கள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னா கூட, ஏன்னா ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க. இப்போ வனவாசம் அப்படின்னா நம்ம வெளியூருக்கு போய் இருக்கிறது, வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, இதையெல்லாம் சொல்லலாம். அதே நேரத்துல குரு உங்களுடைய ராசியில் இருக்கிறது உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துற ஒரு விஷயம். அதனால நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக, படிப்புக்காகவோ, ஒரு நல்ல வேலைக்காகவோ, ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ நீங்க வெளியில போய் தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த மாதம் அதிர்ஷ்டஸ்தானாதிபதி புதன் ஆட்சியாகி உச்சமாகி உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானத்திலேயே இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுக்கு இது மிக நல்ல ஒரு மாதம். உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கணுமோ அது எல்லாமே இந்த மாதம் கிடைக்கும். அவர்கள் நல்லா இருக்க போறாங்க. அவர்கள் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. அவர்களால உங்களுக்கு நன்மையும் ஒரு மகிழ்ச்சியும், உங்களால அவர்களுக்கு நன்மையும் ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும். நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கும்போது நம்மளுடைய மனமும் மகிழ்ச்சியா இருக்கும். அதனால அந்த விஷயம் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. உங்களுடைய மனது ஒரு தெளிந்த நீரோடை போல அற்புதமா இருக்கும். இந்த மாதம் நல்ல சிந்தனைகள் பிறக்கும். இதுவரைக்கும் பல குழப்பங்களுக்கு ஆளாகி இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் இதா வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் மிகச்சரியான கிரக அமைப்பு வரவே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைகள், விரயங்கள் இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருந்தது. அலைச்சல்களும் இருந்துட்டே தான் இருந்தது. ஆனா இந்த மாதம் அதுக்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதியும் இந்த மாதம் ஆட்சி ஸ்தானத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல ஆட்சி ஸ்தானத்துல இருக்கார். என்ன சில பிரச்சனைகள்ல நீங்களே போய் மாட்டிக்குவீங்க. சில பிரச்சனைகள், அதாவது பிரச்சனைகள்ல நீங்களே தேடி போய் அதுல உங்க மூக்க நுழைச்சிருவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா அதைய சமாளிச்சு நீங்க வெளிவருவீங்க. எதையும் ஒரு கை பார்த்துடலாங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படும். உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கும். ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நிலை பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற சின்ன மனக்கலக்கமும் உங்களுக்கு ஏற்படும். ஆனா அந்த மனக்கலக்கம் உங்களுக்கு தேவையில்லை. உடல்நல பிரச்சனைகள் எதுவும் வரப்போறதில்ல. அப்படி வந்தாலும் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் தான் வரும். மற்றபடி கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. பெரிய பிரச்சனைகள் ஏதும் உங்களுக்கு இல்லை. அடுத்ததா குரு உங்களுடைய ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது பிள்ளைகளுக்கு நல்ல நன்மைகள் நடக்கின்ற அமைப்பு, உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கறது உங்களுடைய வாழ்க்கை துணையால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கின்ற அமைப்பு. நண்பர்களால, சொந்த பந்தங்களால உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. கூட்டு தொழில், பிஸ்னஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. திருமண வயதில் இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடுகின்ற ஒரு அமைப்பு. குரு 2ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல இருக்கும்போதுதான் குரு பலன் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனாலும் ராசியில இருக்கிற குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திருமணத்திற்கு இது ஒரு சாதகமான அற்புதமான ஒரு நல்ல காலம்தான். உங்களுக்கு பிடிச்ச வரனை, மனதுக்கு பிடிச்ச வரனை திருமணம் செய்து கொள்ள ஏதுவான கிரக சூழ்நிலையும் இதுதான். காதல் திருமணத்திற்கும் உகந்த ஒரு கிரக சூழ்நிலையாக இருக்கு. உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தை வழி அமைப்புகள் எல்லாமே நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய தந்தைக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கின்ற அமைப்பு, தந்தை வழியில உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கின்ற அமைப்பு, பூர்வீகத்தின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பெல்லாம் குருவோட 9ஆம் இடத்து பார்வை உங்களுக்கு கொடுக்கும். பல நன்மைகளை அள்ளி கொடுக்கும் 9ஆம் இட குரு பார்வை. ஏன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கும். எதை செய்தாலும் அதுல ஒரு லாபம், நன்மைகள் இது எல்லாமே கிடைக்கும்.
சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல சூழ்நிலையா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. 10ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய தொழிலை பாதிச்சுட்டு தான் இருக்கார். இப்ப சனி வக்ர நிலையில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களுடைய தொழில்ல ஓரளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்து ராகுவும் கேதுவும் 11 5ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு தான். கேது 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பான்னு கேட்டா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு நன்மை இல்லாத அமைப்பு தான். ஆனா குருவோட பார்வை 5ஆம் இடத்துல விழுறதுனால கேதுவால ஏற்படுற தீமைகள் எல்லாமே விலகிடும். உங்களுக்கு 5ஆம் இடத்தின் மூலம் பிள்ளைகள் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. இந்த மாதம் நன்மைகள் தான் உங்களுக்கு ஏற்படும். ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறது லாப ராகுவாக இருக்கார். 11ஆம் இடம்ங்கிறது ராகுவுக்கு மிக நல்ல இடம். அதுலயும் குருவோட வீடு பாருங்க அது. அதனால குரு தான் தனகாரகன். அதனால 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போறார். இந்த மாதம் 11ஆம் இடத்தை உங்களுடைய அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி புதனும் சேர்ந்து பார்க்கிறார். அதனால தொழில்ல வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல லாபம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் அக்டோபர் மாதம். அடுத்ததா உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்லதான்னு கேட்டா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தனம், வாக்கு, குடும்பம் இதையெல்லாம் கொஞ்சம் பாதிக்கின்ற அமைப்பு தான். அதாவது நீங்க பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும். வார்த்தைகள்ல கடினத்தன்மை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சடனா கோவப்பட்டு உங்களுடைய வார்த்தைகளை விட்டுருவீங்க. அதனால குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால கோவப்படும் போது நீங்க கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்றதையெல்லாம் இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்திலையும் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு, வாக்குவாதங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போதும் கூட உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்துவார். 2ஆம் இடத்தில் செவ்வாய். மாணவர்கள் படிப்பு விஷயத்துல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் அதிபதி படிப்புக்கான கிரகம் உங்களுக்கு சூரியன். அவர் 5ஆம் இடத்துல போய் புதன் கூட சேர்றது ஒரு நல்ல அமைப்பு. இந்த மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா சுதாரிச்சு படிச்சிடுவீங்க. ஆனாலும் பொதுவான பலனா சனி உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால படிப்புல கொஞ்சம் தடைகளும் மந்தத்தன்மையும் இருந்துட்டு தான் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் மாதம் இந்த அக்டோபர் மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல கிரக சூழ்நிலை. எல்லா இடமுமே ஒரு பாசிட்டிவ் லைன்ல இருக்கு. எப்படின்னா உங்களுக்கு முக்கியமான இடங்களான 5ஆம் இடம் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதியும் ஆட்சி ஸ்தானத்துல இருக்கார். உங்களுடைய 7ஆம் இடமும் குருவோட பார்வையில இருக்கு. 9ஆம் இடமும் குருவோட பார்வையில இருக்கு. 11ஆம் இடத்துல ராகு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு 80% உங்களுக்கு நல்ல கிரக சூழ்நிலை. 80% ஒருத்தருக்கு நல்ல கிரக சூழ்நிலை இருந்தாலே போதும். நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சியும் நல்ல நன்மைகளும் ஏற்படும். அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதம், ஒரு மிகச்சிறந்த மாதமாகவே இருக்குது. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.